கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்கமாய் வைத்து பேச ஆரம்பித்தார். அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது அநேகரை பாதித்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரு 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 வேதனையான சூழ்நிலையை நோக்கி இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, அன்பு சகோதரா சகோதரி, எஸ், நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இன்னைக்கு என் மனைவி பிள்ளைங்க அல்லது புருஷன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தாவீது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆயிட்டான். அதே போல இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷனை கர்த்தர் வைத்துதான் இந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்கள். ஏசாயா 51, 13, 14 வசனங்கள். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவருடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாபதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஹalleluya. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்கமாய் வைத்து பேச ஆரம்பித்தார். இன்னொரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல இந்த வசனத்தை எடுத்து வச்சேன். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை விட்டு அங்கும் இங்கும் போக விடவில்லை. இன்னொரு ப்ரிப்பேர் பண்ண வேறொரு செய்தியினுடைய 5 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் தான் இது. ஆனா இதுதான் இன்னைக்கு மெயின் பாயிண்டா ஆண்டவர் பேச விரும்புகிறார். அதற்கேற்ற சாட்சிகளை இன்னைக்கு கர்த்தர் கேட்க பண்ணி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமா, நீ நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய பயம் எதை குறித்த பயம் அப்படின்னா, ஆடம்பரத்தை குறித்த பயம் கிடையாது, வாழ்வாதாரத்தை குறித்த பயம். வாழ்வாதாரம், ஐயோ எப்படி சமாளிக்க போறோம், எப்படி வாழ போறோம், இந்த பயம் வருவது இயல்பு. இந்த பயம் வருவது தப்பு கிடையாது, இது இயல்பு. அவன் பாருங்க, நம்ம கேட்ட சாட்சியில அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க தான். ஆனா ஏன் தற்கொலை என்கிற முடிவுக்கு போனாங்கன்னா, வேற ஆப்ஷனே எவ்வளவோ நின்னு பிடிச்சு பார்த்துட்டாங்க. இப்படி எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? ஆமென். அது இயல்பு. வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்து நம்மை வாழ வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை வாழ்வாதாரம் நல்ல செழித்தோங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி ஆரம்பம் புரியாது. ஆனா நீங்க கேட்க கேட்க புரியும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமா, இன்னைக்கு அநேகருடைய பயமே வாழ்வாதாரத்தை குறித்த பயம். இது அநேகரை பாதித்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரு 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 வேதனையான சூழ்நிலையை நோக்கி. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டானதும் அந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? எலிமலேக். இந்த எலிமலேக் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த பஞ்சம் உண்டானதும் தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு பெத்லகேமிலிருந்து எங்க போயிட்டான் அப்படின்னா, மோவாபுக்கு போயிட்டான். இப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு முதல்ல சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்க கூடாது. அவசரப்பட்டு தவறான முடிவு, இவங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. உண்மையிலே நேற்று இதை தியானித்த போது நகோமி எடுத்த தீர்மானம் அல்ல இது, எலிமலேக் எடுத்த தீர்மானம், நகோமியின் கணவர் எடுத்த தீர்மானம். ஏன் தீர்மானம் எடுத்தார்? அவர் சொல்வார், நான் இருக்கிற இடத்துல பஞ்சம், அதனால நான் மோவாபுக்கு போனேன். மோவாப், உன் பார்வைக்கு மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, பெத்லகேம்ல ஆகாரம் இல்ல.
ஆனா உன் பார்வைக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மோவாபுல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, பெத்லகேம்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இது தெரியல. எடுத்த தீர்மானம் உன் பார்வைப்படி கரெக்ட் எலிமலைக்கு. ஆனா நீ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை வச்சு நீ மோவாபை தெரிந்தெடுக்கிற. ஆனா அந்த மோவாபுக்கு மேல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. அந்த சாபம் என்பது 10ஆம் தலைமுறை ஆனாலும் மாறாது. ஆண்டவரே ஒருவன் செய்கிற அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை வரதான் தண்டிப்பேன்னு சொல்லி இருக்கிறார்? 4 தலைமுறை வரைக்கும் தண்டிப்பேன் அப்படிங்கிறார். அவர் 4 தலைமுறைக்கு வரைக்கும் தான் தண்டிக்கிறார். அப்படி இருக்கும்போது மோவாப் மேல 10 தலைமுறை ஆனாலும் மாறாத ஒரு சாபம் இருக்கும்னா அது எப்படிப்பட்ட சாபம்? இது தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே ஆகாரம் இல்லை, அங்க ஆகாரம் இருக்கிறது. எனக்கு நல்ல கவனமா கேளுங்க, டைம் வர ரொம்ப ஸ்பீடா போகுது. ஆமென். அவசரப்பட்டு தவறான முடிவை எடுக்காதீர்கள். இப்படி தவறான முடிவை எல்லாரும் எடுத்தாங்க. ஆபிரகாம் எடுத்தார், தாவீது எடுத்தார், இவங்க எல்லாம் எடுத்தாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அனுப்புறார். அதே போல ஆபிரகாம் போயிட்டார். ஆனா அங்க போனது அங்க என்ன உண்டாயிட்டுனா பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டானது ஆபிரகாம் எங்க போறார் தெரியுமா? எகிப்துக்கு போறார். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லை, அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அந்த எகிப்துல போய் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் பொய் சொல்லி வாழ்வதற்காக அங்க போகல. இதுதான் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல கடைசியில நம்ம பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. இது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. அதாவது உலகத்தான் பொய் சொல்லி மாட்டினா அவன் சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா ஒரு தேவ பிள்ளை பொய் சொல்லி மாட்டினா தலை குனிய வேண்டிய நிலைமை வரும். பார்வோன் வந்து ஆபிரகாம் கூப்பிட்டு அதுவும் மனைவின்னு சொல்ல வேண்டியதானே. ஆபிரகாமுக்கு ஆன்சரே இல்லை. உண்மையில அங்கிருந்து எப்படி புறப்பட்டார்னு நினைக்கிறீங்க? அசிங்கமாயிட்டு அப்படிதானே. ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? இன்னைக்கு அநேகருக்கு மறைந்து, அநேகருக்கு ஒழித்து, பொய் சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் நம்ம லைஃப்ல வந்தது? இது கர்த்தர் அனுமதித்ததா? நாமே வரவழைத்தது தானே. பஞ்சம் வந்ததும் ஓடிட்டோமே அவசரப்பட்டு. லோத்தை பாத்தீங்களா? ஆபிரகாமோடு தான் புறப்பட்டான். ஆனா வாழ்வாதாரத்தில் ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னதும் அவன் தன் பார்வைக்கு சரியான பாதையை தெரிந்தெடுத்து புறப்பட்டு போய் சோதோமில உட்கார்ந்துட்டான். ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். டெய்லி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான். இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால அவன் பொய் சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, டெய்லி வாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. தாவீதை பாருங்க. சவுல் தாவீதை வந்து எங்க பார்த்தாலும் கொல்லவே நிற்கிறான். அப்படி இருக்கும்போது தாவீது கர்த்தருடைய மறைவு, அவருடைய மறைவு தான் தாவீதுக்கு நிழல். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். 2 முறை சவுல் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் 2வது முறை 2 பேரும் பேசி சவுல் சொல்லிட்டார், மகனே நீ எப்படி ராஜாவாயிருவப்பா, கர்த்தர் உன்கூட இருக்கிறார் சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி பிரிந்ததுக்கு அப்புறம் தாவீதுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. தன் வாழ்வாதாரத்துக்காக என்ன யோசனை? எப்படியும் சவுல் என்ன கொன்று போடுவான். சவுலே சொல்றான் என்னால உன்னை கொல்ல முடியலன்னு. எப்படியும் சவுலனை. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் தாவீது சொல்றார், நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன். இதுதான் சொல்றது. ஆமே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் இப்படி பேசின ஆள் தான். இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. என்ன ஆகுது தெரியல. இன்னைக்கு அநேகருக்கு இப்படி. நான் வேதத்திலிருந்து ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு கட்டத்தில் எப்படி வந்துருவோம்னா, இதுவரை கர்த்தர் நடத்திட்டார், இனி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள நம்மால போக முடியாத அளவுக்கு ஒரு சிறையிருப்பு. அதுதான் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை. அவன் கிடங்கில, இது ஒரு கிடங்கு.
கர்த்தர் ஒப்பு கொடுத்து காப்பாற்றி வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 23:14 சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுவரை ஒப்பு கொடுக்காத கர்த்தர் இனி ஒப்பு கொடுத்து விடுவாரா? கர்த்தர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாமா? ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே கேட்ட ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இங்க பாரு, நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் என் கை உன்னை ஏந்தினது. இதுவரை நான் அப்படிதான் செய்து வந்தேன், இனியும் அப்படிதான் செய்வேன். உன்னை ஏந்துவேன், உம்மை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தாவீதுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடுது அப்படின்னா, எப்படியும் ஒரு நாளில் நான் சவுல் கையில மடிந்து போவேன். வாயை திறந்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. சவுல் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் யோனத்தான்ட்ட? அவன் தான் நம்ம கொல்ல வந்தவன். சாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா? சாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஐயோ ஆண்டவர் எழுப்பிட்டாங்களே இங்க ஒரு கூட்டத்தை, ஆளுதான் பார்க்க டம்மி பீஸா இருந்தாலும் நம்ம அவங்க கால் கீழே தான் மிதிக்கப்பட போறோமே அப்படி சொல்லிட்டு சாத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த சாத்தான் என்ன கொல்லாம விட மாட்டான் பாஸ்டர். அவன் பாப்பான், ஆண்டவரே எனக்கான வார்த்தை, நமக்கான ரேமா அவர் வாயில இருக்கு, அவனுக்கான ரேமா ஏமா நான் எப்படியும் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்றான். பெஸ்ட் நான் எங்க சேஃப் எனக்கு தெரியுமா? பெலிஸ்தியர்ட்ட போகணும் என்று தன் இருதயத்திலே யோசித்தான். உடனே ஆகீஸ் கிட்ட போறான். ஆகீஸ் கிட்ட போறான். அவன்கிட்ட போய் சொல்லும் போது உடனே எல்லா ஆகீஸ் என்ன பண்றான்னா சிக்லாக கொடுக்கிறான். இந்த சிக்லாகில் இருந்துதான் தாவீதுனுடைய மொத்த குடும்பத்தையும் அமலேக்கியர் வந்து தூக்கிட்டு போயிட்டான். கர்த்தருடைய பிடியில இருக்கிறது வரைக்கும் ஆமே தாவீதுனுடைய நிழலை கூட சத்துருவுக்கு தொட முடியல. உடனேதான் தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? திருப்பி ஆகீஸ்ட போகல, ஆண்டவர்கிட்ட போய் அப்பா நான் போகலாமாப்பா. சி அவசரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நஷ்டம் வந்துட்டு ஒரு இழப்பு வந்துட்டு உடனே திருப்பி திருப்பி அதே தப்ப பண்ணாம ஆண்டவர் சமூகத்துல இருந்து, ஆண்டவரே ஒரு சங்கீதத்துல தான் தாவீது சொல்லியிருப்பார், என் புத்தியினத்தை நீர் அறிவீரப்பா. அடுத்து இன்னொன்னு சொல்லுவார் தெரியுமா? உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவர் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து அவங்கள நான் காத்திருக்க வைத்திருக்கிறேன். நாளைக்கு கர்த்தர் நம்மை ராஜாவாக உயர்த்துவார், அப்போ உங்க எல்லாரையும் தான் நான் மேன்மையா வைப்பேன். இப்படி நான் அவங்க எல்லாம் அதை நம்பிட்டு இருக்கும் போது நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எடுக்கிற தவறான முடிவு இது ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நடந்து விட்டது, இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சரி அவசரத்தில் நீங்க உங்க நியாயம் கரெக்ட் தான், ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு பார்வை இருக்கிறது அல்லவா? அதுதான் சொன்னேன், எலிமலேக்கே நீ செஞ்சது கரெக்ட். ஏன்னா பெத்லகேமில பஞ்சம் இருக்கிறது, மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, நீ போறது கரெக்ட். ஆனா உனக்கு தெரியல, அதோட அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, அதுல 10 தலைமுறை ஆனாலும் நீங்காத சாபம் இருக்கிறது. ஆனா பெத்லகேமின் அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, அதுல உடன்படிக்கை இருக்கிறது, அதுல வாக்குத்தத்தம் இருக்கிறது. Glory! இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு பெத்லகேமா உங்களுக்கு பேசுகிறேன். நீங்க பெத்லகேமா இருக்கலாம், நீங்க பெத்லகேமா இருக்கலாம், ஆனா உன் அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, உன் மேல உடன்படிக்கை இருக்கிறது, உன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீ கன்மலை மேல கட்டப்பட்டவன். இன்னைக்கு பஞ்சம் என்கிற பெருமழை வந்து உன் மேல சொரியுது, பெருவெள்ளம் வந்து மோதி அடிக்குது, ஆனா நீ நிக்கிறேனா அஸ்திவாரத்தை தோண்டி பாரு. ஓ ஜீசஸ்! மோவாப் மணல் மேல கட்டப்பட்டவன், அவன் ஓங்கி இருந்தாலும் ஒரு பெருமழை சொரிந்தாலும் அவன் இல்லாம போயிருவான். உன் அஸ்திவாரத்தை பாரு. ஹல்லேலூயா, ஆமென். எக்காலத்தும் நம்பிடுவோம்
திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலா பாதுகாப்போ, இக்கட்டில் இயேசுவே பக்கபலம், இக்கட்டில் இதுக்கெல்லாம் தான் ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்ததும் அவருக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பசி உண்டாயிட்டு. பாருங்க, வாழ்வாதாரம் விஷயம் வரும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ட்ராகிறதே யாரு தெரியுமா? சாத்தான் தான். ஆமென். இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அவருக்கு பசிக்குது, அவன் வாரான். இந்த கல்லுகளை அப்பங்கள், அவர் அவசரப்படல, வெயிட் பண்றார். இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு, பசி உண்டாயிட்டு, பசி உண்டாயி வேற என்ன உண்டாயிட்டு? எங்க? அதாவது மொத்த காஸ்பல்ல ஒரே வார்த்தையில முடிக்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னும் 3.5 வருஷம் வாழ்ந்தார். வாழ விடுங்க. பசி உண்டாயிட்டு. வேற என்ன உண்டாயிட்டு? வேற ஒண்ணும் உண்டாகல. சில சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பசிக்கு இப்ப சாவேன். எங்க? பசி உண்டாயிட்டு. வேற என்ன உண்டாயிட்டு? இதுதான் பார்வை. ஜீசஸ் இங்கதான் நிக்கிறார். நான் சொல்லி, உனக்கு வேற என்ன பாச்சு? ஒரு காரியம், ஒரு புயல் அடிக்கும் போது அது அந்த புயலை அடக்குகிறவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல எஸ்கேப் ஆக பார்க்கிறோம். வேற ஒரு தீர்மானம் அவசரப்பட்டு எடுக்கிறோம். இந்த இடத்துல நான் கேட்கிறேன், இயேசுவால கல்லை அப்பமாய் மாற்ற முடியுமா முடியாதா? அப்படி முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு லைஃப்ல எது சொல்லியிருக்க முடியாது தெரியுமா? அதுல ஓகே, அவருக்கு எது சொல்லியிருக்க முடியாது தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்று, இதை சொல்லியிருக்க முடியாது. ஆமே. எங்க மோசையின் சரீரத்துக்கே வந்து நின்னுட்டான். யாரு? சாத்தான். யூதா நிருபம் போய் படிங்க, தெரியும். மோசை அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு? மோசை பண்ண தப்பு என்ன? இந்த கண்மலையை பார்த்து பேசுங்கிற இடத்துல அடிச்சிட்டார். ஆமே. கம்பெடுத்து கண்மலையை தான் அடிச்சார். நம்மள மாதிரி ஆரோன மிரியாம சுத்தி இருக்கிற யாரையும் அடிக்கல. இதுக்கே அவன் வந்து நிக்கிறான். அது எப்படி அவனை நீங்க தூக்கிட்டு போலாம்? அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேல, அதாவது ஃபியூச்சரை வந்து பைபிள் பாக்குது. மோசேக்காக அவன் வந்து நிக்கிறானா. அப்பதான் ஆண்டவர் வந்து கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. அவனுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் கர்த்தர் பூமியிலே கொடுத்துட்டார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்ட. அதனாலதான் நமக்கு தெரியாது சில நேரத்தில் இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர், ஆமே உன் ஆத்மா நாளைக்கு நீ அவரோட கூட அந்த மகிமையில சம்பாஷிக்க. அவருக்கு அதுதாங்க முக்கியம். அதனாலதான் மோசே சொல்ற, மோசே நீ போகாத, மோசே உனக்கு காணான் கிடையாது, நீ வேணா பாரு, உன உள்ள கொண்டு போக மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு. ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பார்க்கறத வச்சு நம்ம வந்து நம்ம மனசுல நிறைய காரியத்தை தீர்மானிக்கிறோம். நிறைய காரியம் நமக்கு தெரியாதது இருக்கு. அதனாலதான் பைபிள்ல நீங்க படிக்கும் யூதா நிருபத்துல எதுக்குங்க மோசே மேட்டரை கொண்டு வரணும்? சாத்தான் வந்து நிக்கிற மோசே சரீரத்தை குறித்து மீகாவேல் சொல்ல, கர்த்தருனை கடிந்து கொள்வாராக, கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் பூமியில முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சின்ன காரியத்துக்கு அவன் பெருசா தூக்கிட்டு வரான். அதனால அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குற்றப்படுத்துகிறவன், குற்றம் சுமத்தும்படிக்கு எப்படியாவது இவன் மேல அந்த குற்றத்தை வச்சிடணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வந்து நியாயாசனத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதனாலதான் கிருபாசனத்தில் இருக்கும்போது நல்ல உறவாடிட்டீங்கன்னா நியாயாசனத்தில் நிக்க முடியும். இல்லைன்னா பார்க்கவே முடியாது அவரை. ஆமென். இங்க கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து விட்டு அந்த இடத்துல போய் ஆண்டவர் நியாயாசனத்தில் இருக்கும்போது அங்க போய் அழகான என்ன இங்க வா ஓடு அடிவார். ஆமென்.
அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க, அவர் அவசரப்படல. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இவன் போகிறான், தூதர்கள் வந்தவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்னைக்கு வாழ்வாதாரம் திடீர்னு பாருங்க, நல்ல வேலையில இருப்பாங்க, திடீர்னு ஒரு மெயில் வரும். கடந்த நாள்ல சொன்னாங்க, அவங்க ஆபீஸுக்கு போறாங்களா, எல்லாரும் விஷ் பண்றாங்களாம், சிலர் விஷ் பண்ணல. இவர் போய் அவருடைய கேபின்ல உட்கார்ந்து சிஸ்டம் ஆன் பண்றாரு, மெயில் போட்டிருக்கிறாங்க, இன்னையோட உங்க வேலை, இன்னைக்குதான் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. எப்படி இருந்திருக்கும்? காலையில எவ்வளவு எத்தனை இடத்துல லோன் வாங்கி வச்சிருப்பாரு, வீடு போட்டிருப்பாரு, பிள்ளைக்கு அதை மைண்ட் பண்ணி என்னெல்லாம் காரியத்தை செட்டில் பண்ணியிருப்பாங்க. வேலை முடிஞ்சு இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போதுதான் நம்ம அவசரப்பட்டு சில காரியங்களை, சில தீர்மானம் எடுக்கிறோம். அப்படி எடுத்தவன் தான் யார் என்றால் இந்த எலிமலேக். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை. ஆமே, கடந்த நாள்ல இது என்ன ரொம்ப பலப்படுச்சு. இப்ப எங்க பஞ்சம் உண்டாயிற்று? தேசத்துல யாரு நியாயம் விசாரிச்சு வராங்க? நியாயாதிபதிகள். இந்த தேசத்தை கர்த்தர் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடம். அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடத்துல மனுஷங்க ஆளுகை செய்யும் போது என்ன உண்டாயிட்டு? பஞ்சம் உண்டாயிட்டு. கொஞ்சம் திரும்பி பாருங்க, திரும்பின இங்க இல்ல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தாங்க. அப்ப யார் ஆட்சி செய்தா தெரியுமா? கர்த்தர். ஆனா அந்த இடத்துல ஒரு நாள் கூட பஞ்சம் வரவே இல்ல. நல்ல கையை தட்டி பார்க்க மகிழ. உன் மேல மனுஷனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ தேசத்தில் இருந்தாலும் பஞ்சம் வரும். உன் மேல கர்த்தருடைய ஆளுகை இருக்குமானால் நீ வனாந்திரத்தில் இருந்தாலும். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். வனாந்திரத்தில் இருந்தாலும் உண்மையிலே அங்க அடிக்கடி சொல்லுவாங்க, சாப்பிட்டு தான் செத்தான். ஆமென். ஓவரா சாப்பிட்டு செத்தான். வனாந்திரத்தில் யாராவது சாப்பிடாம செத்தாங்களா? இல்ல. அதான் நம்ம பாடணும், என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும். ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலிமலேக் வந்து உடனே ஒரு டெசிஷன் எடுக்கிறான். இந்த எலிமலேக்குக்கும் வயல் நிலங்கள் உண்டு. அது நீங்க அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் படிக்கும் போது தெரியும். ஆனா பஞ்சம் வந்ததும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் ஒரு தீர்மானம் அவசரப்படுகிறான். அவன் எடுத்த தீர்மானத்தினால பாதிக்கப்பட்டது நகோமியும் பிள்ளைகளும். கீழே நீங்க படிக்கும் போது நகோமி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சர்வ வல்லவர் எனக்கு. எலிமலேக் எடுத்த நீங்க 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அவன் கூட்டிட்டு போறான், நகோமி கூட்டிட்டு போகல. ஆனா பாதிக்கப்பட்டது மனைவியும் பிள்ளைகளும். சில வீட்டுல அந்த ஒருத்தங்க எடுக்கிற அவசரமான தீர்மானத்துல அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நகோமி பிள்ளைங்களுக்கு எப்ப திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா, யார் இறந்ததுக்கு அப்புறம்? எலிமலேக் இறந்ததுக்கு அப்புறம். அதன் அர்த்தம் என்ன? அது வரைக்கும் நகோமிக்கு அந்த வீட்டுல என்ன இல்ல? வாய்ஸ் இல்ல. அவர் கிளம்புனா கிளம்பி ஆகணும்.
அதனாலதான் நகோமியால வலி தாங்க முடியல. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நான் என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டு, நானா பெத்லகேமை விட்டுட்டு போகல. ஏன்னா நகோமியை பொறுத்த வரைக்கும் அவள் தேவனை பற்றி கொண்டவள். அதனாலதான் ரூத் என்ன சொல்லுவாங்க, உம்முடைய தேவன். அப்ப அங்க இருந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவங்க, ஆண்டவரை பற்றி கொண்டவங்க. ஆனா வேற வழி இல்ல. புருஷன் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது எனக்கு கூட பயணித்துதான். கொஞ்சம் முன்னாடி கேட்ட சாட்சி அப்படித்தானே. அந்த சகோதரிக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனா புருஷன் இதை சொல்லி சொல்லி கடைசியில் என்ன செய்யணும்? சரி, ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாகலாம். எலிமலேக்கின் அவசர முடிவு, எலிமலேக்கின் தவறான முடிவு. என்னைக்குமே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது நம்மை சார்ந்து இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஆமே, எல்லாருமே நம்ம 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 சேஃபா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சார்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு சஃபர் ஆவாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு இது எதுவுமே யோசிக்க கிடையாது. எதையாவது போய் செஞ்சு எதுலையாவது மாட்டிக்கொள். கூட இருக்கிறவங்க அந்த கசப்பு அனுபவிக்கிறாங்க, அந்த கசப்பு அனுபவிக்கிறாங்க. ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி. இதே ஊர்ல தானே போவாஸ் இருந்தாரு. போவாஸ் ஓடினாரா? வெயிட் பண்ணாரு, வெயிட் பண்ணாரு. எதுக்காக? எப்படியும் கர்த்தர் வந்து சந்திப்பார். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம என்ன சில தீர்மானம் நான் வைக்கிறது தான் சட்டம். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிற தப்பு கிடையாது. புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் நம்ம எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் நாளைக்கு நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு முழு உத்தரவாதம் நம்ம தான். ஆமென். அப்பொழுது ஒரு மனுஷன் தன் மனைவியோடு தன் 2 குமாரரோடு மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அவன் தான் டிசைட் பண்றான். வேற வழியில் நாங்க என்னங்க பண்ண முடியும்? நகோமியை கூப்பிட்டு கேட்கலாமா, ஏன் இப்படி நீங்க பெத்லகேமை விட்டு போறீங்க? அப்படிவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? ஆபிரகாம் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் சாராளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எலிமலேக் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் நகோமி கசப்பை கண்டாள். ஒரு ஆள் செஞ்ச காரியத்தின் நிமித்தம் ஒரு குடும்பம் சஃபர் ஆகுது. இது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, அன்பு சகோதரா சகோதரி, எஸ், நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இன்னைக்கு மனைவி பிள்ளைங்க அல்லது புருஷன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தாவீது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆயிட்டான். அதே போல இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷனை கர்த்தர் வைத்துதான் இந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தைக்கு இணங்கி பழகுங்கள். எலியாவை பாத்தீங்களா? எலியாவே நீ போய் கேரி தாட்டண்டையில ஒளித்துரு. உடனே எலியா டிமாண்ட் வச்சானா, ஆண்டவர் அங்க டீ கடையாவது இருக்குமா ஆண்டவர்? ஆமே. அவரு போய் உட்கார்ந்து சொல்லும் போது என்ன கேரண்டி கொடுக்கிறார் தெரியுமா? நான் உன்னை போஷிப்பேன். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தருகிற அடிப்படை கேரண்டியா என்ன தெரியுமா? நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை போஷிப்பேன். எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்று நீ கவலைப்படாத, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது வனாந்தரமோ கேரி தாற்றண்டையோ நான் உன்னை போஷிப்பேன். உன்னை போஷிக்கும்படிக்கு, ஆமே, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை. என்ன வேர்டுங்க அது? உன்னை போஷிக்க. காக என்ன பண்ணும்? நேர காலை மாலை அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து அவங்கிட்ட போட்டுட்டு போயிடும். ஒருவேளை காகம் வரலன்னா, இப்படி ஒரு எண்ணம் மட்டும் நம்ம கிட்ட ஓங்கிட்டுன்னு வைங்களேன், கேரி தாட்டண்டை பக்கமே போகவே மாட்டோம். சரி, கர்த்தருடைய தெளிவான வார்த்தைக்கு ஒருத்தங்க இணங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் கேரண்டி. இன்னைக்கு கர்த்தர் இதுதான் பேச வைக்கிறார். ஆமே, நாமளா அவசரப்பட்டு போனா வாழ்வாதாரம் கேரண்டி கிடையாது. எலிமலேக்கு எடுத்த தீர்மானம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம். போவாஸ் தான் எத்தனை பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. போவாஸ் எனக்கு ஒரே குடும்பம் தானே, ஒரே இனத்தான் தானே,
ஒரே ஃபேமிலி தானே. உன் சொந்தக்காரன் போயிட்டான் பாரு, மோவாபு போயிட்டான் பாரு, நீயும் இருக்கிறிய. இல்லை 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 இல்லை, அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் யார் கீழே இருக்கிறான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் ஆகிய செட்டை. அவன் செட்டை கீழே இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இன்னைக்கு என் நிலைமை இப்படிப்பட்டதா இருக்கலாம். ஆமென். கர்த்தர் என்னைக்கு இப்படி வைத்திருக்க மாட்டார். நாளைக்கு சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாறும். கொஞ்சம் சூழ்நிலை மாறிச்சா இல்லையா? சூழ்நிலை மாறதுக்கு முன்னாடி பெத்லகேமில் உள்ளவன் மோவாப் தேசத்துல போய் சாப்பாடுக்காக போகிறான். சூழ்நிலை மாறினதும் மோவாபுல உள்ளவா பெத்லகேமில் இருக்கிற போவாசு கிட்ட சாப்பாட்டுக்காக வந்தாளா இல்லையா? யாரு வந்தது? ரூத். இதுதான் காட்ஸ் பிளான். ஆமா, நீ இன்னொருத்தங்க கிட்ட போய் கை நீட்டி நிப்பதல்ல அவருடைய திட்டம். கிட்ட ஆனா டிலே ஆகிறதுனால, சில காரியங்கள் பஞ்சம் என்கிற காற்று அடிக்கிறதுனால நம்ம அவசரப்பட்டு மோவாப் தேசத்துல போய் நிக்கிற சூழ்நிலை. ஆண்டவருடைய திட்டம் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணு. மோவாபில் உள்ளவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். நீ மோவாப் தேசத்துல போய் நான் உமது அடியான்னு சொல்லக்கூடாது. மோவாப் தேசத்துல உள்ளவா வந்து உன் பாதத்துல விழுந்து சொல்லவா நான் உமது அடியான். தேவ திட்டம் என்பது வேற. தேவ திட்டம் அறியாம நீ ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தினால பாவப்பட்ட உன் குடும்பமும் பாதிக்கப்பட்டு, சில ஆண்டவர் ரொம்ப சார்ந்து இருக்கு. நகோமி எல்லாம் ஆண்டவர் ரொம்ப சார்ந்து இருக்கிறவங்க. இல்லைன்னா ரூத்துக்கு ஏன் தன் தேவனை குறித்து சொல்ல வேண்டும்? தன் பிள்ளைகளுடைய காரியத்தில் அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல. அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, அதனுடைய ரூத் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பெத்லகேமாய் உங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்றேன். இன்னைக்கு உங்க நிலைமையை பார்த்து உங்களை விட்டு போனவங்க நாளைக்கு உங்க நிலைமையை பார்த்து உங்க கிட்ட வருவாங்க. நல்ல கரங்களை சட்டி எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென். பெத்லகேமே, இன்னைக்கு உன் நிலைமையை பார்த்து உன்னை விட்டு போனவங்க எல்லாம் நாளைக்கு உன் நிலைமையை பார்த்து உன்னை தேடி வரும் நாட்கள் வருகிறது இயேசுவின் நாமத்துல. இந்த எலிமலைக்கெல்லாம் பெத்லகேமை விட்டு ஏன் போனா தெரியுமா? இனி இங்க இருந்தா வாழ்க்கை கிடையாது. இனி இங்க இருந்தா. ஆனா இப்போ நகோமி திரும்ப பெத்லகேமுக்கு ஏன் வராங்க தெரியுமா? இனி வாழணும்னா எங்கதான் போனோம்? பெத்லகேம் போனாதான். இதை 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 நேற்று பெங்களூர்ல இருந்து வரும்போது தான் இதை அப்படியே டைப் பண்ணிட்டு இருந்தேன். ஆமே, டைப் பண்ணும்போது எஸ், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க சிச்சுவேஷனை பார்த்து உங்களை விட்டு போனவங்க நாளைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினால் என்று மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டு அவங்க உங்களை விட்டு போனவங்க இருக்கிற இடத்துல உங்களை பத்தின செய்தி போகும். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. உங்களை பத்தின செய்தி போகும். வருவாங்க. யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டத்தனையா கொடுத்ததும் எல்லாரும் வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் வர பண்ணுவா, கர்த்தர் வர வளைப்பா. பெத்லகேமே, நீ ஏன் கலங்குற? உன்னை விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வர பண்ணுவார், கர்த்தர் வர பண்ணுவார். நம்ம வரும்போதே சத்தம் போட்டுட்டு வராங்க எல்லாம். இது நகோமி இல்ல, நகோமி இல்ல, நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. என் லைஃப் அப்படிப்பட்ட லைஃப். ஆனா கர்த்தர் உன்னை திரும்ப வர பண்ணுறது மாறாவாய் தொடருவதற்கல்ல, இந்த மாறாவை மதுரமாக்குவதற்கு. ஒருவேளை உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம். ஆமென். அவர்கள் எடுத்த தீர்மானத்தினால் நீங்களும் சஃபர் ஆகலாம். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரணும். இந்த நாபால் என்கிற ஒருவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை சொன்ன டைம் ஆயிரும். அந்த நாபால்கிட்ட தாவீது ஆட்களை அனுப்பும்போது நாபால் வந்து அவங்கள வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டார். உடனே தாவீதுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? கோபம் வந்துடும். கோபம் வந்துடும். தாவீது என்ன சொல்லிட்டு புறப்படுவார் தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு நாயை கூட உயிரோட வைக்கக்கூடாது. அதாவது அவனை சார்ந்த எல்லாமே சாகடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு செயலை யார் பண்ணான் தெரியுமா? நாபால் பண்ணான். இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் நாபாலுடைய ஒய்ஃப் பேர் என்ன, அபிகாயில், என்ன பண்ணா தெரியுமா? இவனால, அதாவது என் புருஷனால
இந்த வீட்டுக்கு ஒரு அழிவு வரும்னா என்னால இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய அழிவை என்ன பண்ணணும்? தடுத்தாகணும். ஓடி போய் தாவீதுக்கு முன்பாக விழுகிறாள். இது போலதான் எலிமலேக்கை போன்றவர்கள் எடுக்கிற தீர்மானத்தினால உங்க குடும்பத்துல ஒரு கசப்பு, ஒரு வருத்தங்கள் வருகிறது என்றாலே நீ ஓடி போய் ஆண்டவர் சமூகத்துல விழுந்துருங்க. ஆமே ஆமே. அந்த கோபம் நீங்கிட்டுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோபம் நீங்கும், உங்களுக்கு வாழ்வுக்கான வாசல் திறக்கும். ஆமே. நகோமியை போல கசப்பை சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன் காதுல நல்ல செய்தி வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரத்தை கொடுத்தார் என்கிற நல்ல செய்தி வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நகோமி திரும்பி வராங்க, ரூத்தையும் அழைத்து கொண்டு வராங்க. 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ரூத் என்ன பண்றாங்க தெரியுமா? போவாசின் வயல் நிலத்திலேயே வந்திருக்கிறாங்க. இன்னும் அவளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆமே. போவாஸ் வரார், வந்து எல்லாரையும் பிளஸ் பண்ணி அவருடைய பார்வை யார் மேல வைக்கிறா தெரியுமா? யார் மேல வைக்கிறா? ரூத். இந்த ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ. இன்னும் சொல்லணும்னா அவ கையில தான் இப்போ ஒண்ணுமே இல்லை. ஆமே. இந்த கூட்டத்தில் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற சில வள்ளங்கள் உண்டு. இதை பார்க்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பீடத்தில் இருந்து சொல்றேன், அந்த பரம போவாசுடைய பார்வை உங்க மேலதான், உங்க மேலதான். அவர் பார்த்தாலே போதும். வேதம் சொல்லுகிறது 14வது வசனம் 2:14, பின்னும் போவாஸ் சாப்பாடு வேளையிலே அவளை பார்த்து. என்ன வேளை? ஆமென். அடுத்து 15வது வசனம், அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள. இப்போ என்ன டைம்? கதிர் பொறுக்கிக் கொள்ள டைம். என்ன அதுன்னு அர்த்தம்? அவர் பார்வை விழுந்துட்டுன்னா எந்த வேளையில என்ன கிடைக்கணுமோ அந்த வேளையில அது கிடைக்கும். சாப்பாடு வேளையில அவளுக்கு என்ன கிடைத்தது? அப்பம் கிடைத்தது. கதிர் பொறுக்கும் வேளையில் அவளுக்கு என்ன கிடைத்தது? கதிர் சிந்தப்படுகிறது. ஆமே. ஆனா அவளுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? 2:8, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயல். ஏன் இந்த கண்டிஷன் ரூத் பார்த்து சொல்லணும்? ஏன்னா வேற வயல் போன ஆளு வீட்டுல இருக்கிறாங்க. யாரு? நகோமி கூட்டிட்டு போனது யாரு? எலிமெலேக். ஒரு ஆளு வேற வயலுக்கு போய் அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுல நீ இருக்கிற. இந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆக கூடாது. இனி உன் குடும்பம், இந்த குடும்பம் இழந்த குடும்பம், இடிஞ்ச குடும்பம், இப்படி பேர் வாங்க கூடாது. இனி எப்படி பேர் வாங்கணும் தெரியுமா? லேயாள் ராகேலை போல இஸ்ரவேல் வீட்டை கட்டு. இனி தரித்திரம், இழப்பு என்கிற ஸ்டோரி உன் லைஃப்ல ரிப்பீட் ஆக கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட இழப்பை கண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ரூத்தை போல சில உள்ளங்கள் இருக்கலாம். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார், பாரு என் சமூகத்தை விட்டு போயிடாத. உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கதிரை பொறுக்கினாலும் எனக்கு தெரியும் சாப்பாடு வேளையில உனக்கு சாப்பாடு கிடைக்கும். நீ கதிர் பொறுக்குனா எழும்புனா உனக்கு கதிர் கிடைக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் கதிர் சிந்த மாட்டார் அந்தந்த வேளையில. அப்ப நான் என்ன ஆண்டவர் செய்யணும்? இன்னும் நெருங்கு. 3வது அதிகாரத்துல இன்னும் நெருங்கிட்டா. இன்னும் நெருங்கினதும் இப்ப சிந்தெல்லாம் விடல, இப்ப ஆளாந்த, இப்ப ஆளாந்த. இன்னைக்கு ஒருவேளை நீங்க குனிஞ்சு 4-5 கதிர் பொறுக்கிறவங்களா இருக்கலாம், என்னைக்கும் இருக்காது. நாளைக்கு அளந்து அளந்து தரும். 4வது அதிகாரத்துல வயலே எழுதி தருவார். வயலையே எழுதி தருவார். ஆண்டவர் எழுதி தந்துட்டார். ஆமே. வேற வயல் போயிடாது. ஆமே. உன் பார்வையில் அது சரியா இருக்கலாம், ஆனா நீ தெரிந்தெடுக்கிறது அஸ்திபாரத்தை தோண்டி பார்க்கணும்.
அதுல சாபம் இருக்கிறதா, ஆசீர்வாதம் இருக்கிறதா? இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் தானே சொல்றேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அந்த எந்த தேவனால் என்கிற பாடலை நம்ம பாடி விசுவாசத்தோட அறிக்கையிட்டு ஜெபித்து முடிக்க போறோம். ஆண்டவரே, அவசரப்பட்டு நான் எடுத்த தீர்மானத்தினால இழப்ப கண்டவன்பா, என் லைஃப்ல இது ரிப்பீட் ஆகக்கூடாது. உங்க பிரசனத்துல காத்திருக்க கிருபை தாரும். உண்மையிலேயே கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினார் அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு ஒரு வார்த்தை, என் புத்தியினத்தினால என் குடும்பம் சஃபர் ஆகுது, இது ரிப்பீட் ஆகக்கூடாது. ரூத்தே, எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்க முற்பிதாக்கள் செய்த காரியத்தினால இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ அதே பாதியை தெரிந்தெடுத்துறாத. அவங்க பண்ண தப்பே தான் நீயும் பண்ணிட்டு இருக்கிறிய. வேண்டாம், நீ இரு, நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு வேளையில உனக்கு அப்பம் இருக்கும். நீ கதிர் பொறுக்க எழும்புனா உனக்கு கதிர் சிந்தப்பட்டிருக்கும். நீ என் சமூகத்துல இரு, நான் பாத்துக்கிறேன். மகளே, பயப்படாதே, உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன், வேண்டிய படியெல்லாம் செய். ஹல்லேலூயா. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம். ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உந்தன் வசனம். ஆமென். பாடும் வாழ்க்கை துணையும். ஹல்லேலூயா. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம். ஹல்லேலூயா. தீவிரமா என்னை விடுதலையாக்கி என் வீட்டில் அப்பம் குறையில்லாதபடி நடத்துவார். எந்த தேவனா கர்த்தர் சந்தித்தார் என்கிற செய்தி
கர்த்தர் சந்தித்தார் என்கிற செய்தி என்னை குறித்து பேசப்பட போகிறது. இந்த பெத்லகேமை குறித்து பேசப்பட போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, பஞ்சம் என்று சொல்லப்பட்ட இந்த பெத்லகேமை குறித்து கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லப்படுகிற சாட்சி எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னை குறித்து இன்று பேசப்படுகிறது மாறப்போகிறது. என் வாழ்க்கை குறித்து பார்க்கிற பார்வை மாறப்போகிறது. இது என் தேவனால் ஆகும், என் கர்த்தரால் ஆகும். விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி glory 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 Jesus. நன்றி நன்றி ஆண்டவரே. இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் நான் இனி வேறொரு வயலுக்கு போக மாட்டேன். என் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவர், என்னை சந்திக்கிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் இருக்க எனக்கு பயம் இல்லை. என் மெய்ப்பர் இருக்க எனக்கு பயம் இல்லை. நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இதோ இரட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன் என்றவர். ராபானா கதா ராபானா ஹந்தல ரகரபல போஷால தரியாதரா லிகரபல கஷியத ரிபலபோ தரியாதரா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேறொரு வயல் நிலத்துக்கு போயிடாத, நீ இங்கே இரு. உனக்கு செய்யப்பட வேண்டியதெல்லாம் செய்யப்படும். இப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள தெளிவான ஒரு உணர்வை தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் உம்மை விட்டு விலகுகிற இல்லப்பா, உம்மை விட்டு அல்ல, எப்பொழுது உம்மோடு கூட உம்மோடு கூட பிரயாணிக்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை என்னை உமக்கையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினா. சொல்லுங்க, வேதனையோ வேறு சோதனையோ, வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை உறுதியாய் அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அப்பாவை உறுதியாய் பற்றிக்கொள். அப்பம் குறைவில்லாதபடி கூடாரத்தை நடத்துவார். ஏசையா ஓ ரகமஷி கதலரியாதலரா. சொல்லுங்க, ஏசையா ஏசையா. நம்பிக்கையோடு கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி கடைசி எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடு சொல்லுங்க, நித்திய கன்மலையே நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. நித்திய கன்மலையே போவதில்லை. உம்மை என்றும் ஆமே வெட்கப்பட்டு, நம்பிக்கையோடு வெட்கப்பட்டு போவதில்லை. நான் என் வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, ஓ கர்த்தர்
பெத்லகேமை சந்தித்தார். கர்த்தர் பெத்லகேமை சந்தித்தார். இதோ என் வாழ்க்கை கர்த்தர் சந்தித்தார் என்று நம்புறவர்கள் விடுதலையோடு விடுதலையோடு நல்ல கரங்களை தட்டி glory. உன்னை விட்டு விலகி போனவர்கள் உன்னிடத்தில் திரும்பி வருகிறார்கள். வேண்டாம் என்று போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். காரணம் கர்த்தர் பெத்லகேமை சந்தித்தார். ஹalleluya. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர். எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். எங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனே. அநேக ஸ்திரீகள் வயல் நிலத்தில் இருந்த பிறகு ஆண்டவரே ரூத்தின் மேல் போவாசின் கவனம் இருந்தது. காரணம் அவளிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாமல் வயல் நிலத்திற்குள் வந்தவளை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தின போவாஸ். ஒரு போவாசை இதை செய்வாரானால் நாங்கள் நிற்பது பரம போவாசின் பாதத்திற்குள்ளே. ஹalleluya, ஹalleluya. நிச்சயமா இந்த பெத்லகேம் சந்திக்கப்படும். எத்தனை பேர் நம்பி வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க? ஹalleluya. அத்தனை காதுகள் கேட்க இந்த செய்தி பரவும். கர்த்தர் இந்த குடும்பத்தை சந்தித்தார். கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையை சந்தித்தார். கர்த்தர் இந்த பிள்ளைகளை சந்தித்தார். ஹalleluya. நிச்சயமாய் சொல்ல வைப்பேன். நீர் மாற்றி எழுதுகிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு பார்க்கிறதல்ல, நாளைக்கு பார்க்க போறது வித்தியாசமான ஆண்டவரே. உறுதியாய் உம்மை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். செய்த தவறை திரும்ப நாங்க செஞ்சிடக்கூடாதப்பா. இனி ஒரு தோல்வி அல்ல, இனி ஒரு ஏமாற்றம் அல்ல, இனி ஒரு நஷ்டப்பட்ட வாழ்க்கை அல்ல. நான் மாத்திரமல்ல, என்னை சார்ந்தவர்களும் என் நிமித்தம் ஆசீர்வாதமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இடிக்கப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாய் அல்ல, கட்டப்பட்டவர்களாய் அநேகரை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்பட்டு உம்மை மட்டும் சார்ந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு முன் செல்ல கிருபை கொடும். ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டீர், எங்களை பலப்படுத்தினீர், அநேக காரியங்களை எங்களுக்காய் செய்திருக்கிறீர். நம்பிக்கையோடு இங்கிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். ஆன்லைன் மூலமாக இணைந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இப்பொழுது உடைய மகன் போகிற பிரயாணங்கள், மாலையில் இருக்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகத்தோடு கொண்டு வாரும். எல்லாவற்றிலும் உடைய கரத்தில் தருகிற நீர் மாத்திரம் பிறகு நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உண்மையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.